எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. சாமி கேட்க தப்பா இருக்காதீங்க. நானும் இந்த மாதிரி என்னுடைய இதுல இருந்து இப்படிதான் நம்ம அட்டகாசம் பண்ண. எனக்கு 50 வயசு ஆகும் சாமி. 27, 26 வயசு செம்ம அட்டகாசம். பேர் போனவன் நான் எல்லாம் பண்ணி விட்டு லாஸ்ட்ல நாசமா போயிட்டு எதுவுமே வேணாம், அவர் மட்டும் போதும். இப்போ 3 வருஷமா சுத்திருக்கிறேன் சாமி. தப்பா இருக்காது கேடமே, சரிங்களா? பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா எல்லாருக்கும்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அவ்வளவுதானே. ஆவாது வரையும் ஜாலியா இருக்கலாம். நான் சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஆயிட்டீங்கன்னா நீங்க அடிமை. யாருக்கு? குடும்பத்துக்கு அடிமை, பொண்டாட்டிக்கு அடிமை, எல்லாருக்கும் அடிமை. நீங்க சமூகத்துக்கு அடிமை. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி ஏத்துரு. நீங்க இருக்கிறவரை என்ஜாய் பண்றேன். நான் செலவு போய்க்காத, காசு விட்டுமா? அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். என்ஜாய் பண்ணுங்க, ஜாலி இரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பண்றீங்களோ ஜாலி பண்ணீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க. அப்பதான் உங்க லைஃப் செட்டில் ஆயிடும். இப்ப நான் அனாதமா சுத்தி இருக்கேன். யாரும் சத்தியமா சொல்றேன், எனக்கு யாருமே சிவனோட்ட யாருமே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சோம் இந்த பாய்க்கல 50 இந்த பாய்ல சமைச்ச தாங்கி வந்து. ஆனா இன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி பிச்சை தான் எடுக்கிறேன் நான். பாக்குறீங்களே, இதான். ஆனா நீங்க எல்லாம் வந்து நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, லைஃப் ஒரு செட்டில் பண்ணி அதான் நல்லது. சும்மா ஜாலி பண்றோம் ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், அப்படியே ஒதுக்கிடுங்க. அதே ஒதுக்கிட்டு கல்யாணம்னா ஜாலி பண்ணுங்க. இப்ப ஜாலி பண்ற கல்யாணம் ஜாலி பண்ணாதீங்க. உங்களை பெண் எடுத்துருவாங்க. என்னோட கஷ்டம் சொல்றேன், என்னோட ஃபீலிங்ஸ் என்ன ஷேர் பண்ண இல்லையா, அதுக்காக சொன்ன. தப்பா இருக்காதீங்க. இல்ல இப்படி திருவிழா காரணமே என் லைஃப் தான். சரி, தமாசா தப்பா இருக்காதீங்க. யாராவது பெங்களூர் லவ் பண்றீங்களா? சத்தியமா சொல்றேன், என் தமிழ்கார பசங்க என் ரத்தம். நீங்க எல்லாம் தயவு செய்து அந்த பொருளை மட்டும் லவ் பண்ணாதீங்க. நினைக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. போன்னு விட்டு போயிடுவாங்க. போகும்போது அப்படியே சும்மா பேரோட இழுத்து பிடிக்கிட்டு போகும்போது அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 ரத்தம். பெங்களூர் போன கடிதம் நம்ம உக்காந்துக்கிறேன். சரிங்களா? ஆண்டவர் ரொம்ப இருப்பாரு, சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு மன கஷ்டம்னா நேரா வந்து இதுக்கு வந்துருங்க, திருநெல்வேலி வந்துருங்க. திருநெல்வேலி வந்து ஒரு கிரிவலம் மதுவம் நல்லா இருப்பீங்க. நீங்க உங்க மைண்ட் ரிலாக்ஸ். அதுக்குன்னு உனக்கு வந்து என்ன மாதிரி தூக்காதீங்க. ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக வந்து இது மாதிரி திருவள்ளுவர் சுத்தம் அவசியம் கிடையாது. எந்த கஷ்டம் இருக்காது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஃப்ரெண்டு தான் உதவும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உதவ மாட்டான். அதே மாதிரி பொம்பளை நம்பாதீங்க. தாவணியோ சுடிதாரோ எப்படி நம்ம சலந்திகள் பெண்கள், ஆண்கள் பூச்சிகள் அப்படியே நம்ம அவுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப நல்லா பாருங்க, அப்படியே நைட்டு படுத்துருக்கும் போது எவ்வளோ பேசினா அவனும் போயிடுவாங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? சாமி, நான் திருவள்ளுவர் எதையும் சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன், போய் சொல்றேன். ஏன்னா இது முழுசோட எடுத்துக்கணும். வெளிப்படையா மனசார பேசுறேன். நான் அனுபவத்தில் சொல்றேன். நான் எப்படி நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நம்புற. ஃப்ரெண்ட்ஷிப் கிரேட். பொம்பளைங்க வேஸ்ட், பொண்ணுங்க வேஸ்ட். நானும் எஜுகேஷன் எடுத்து நானும் படிச்சுருந்தா நானும் ஒர்க் பண்ண தான் வரேன். அந்த மாதிரி தப்பான வழியில் போயிடாதீங்க. பொண்ணுக்கு நம்பி
ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா. பழகுது நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? கோச்சுக்காதீங்க சரிங்களா? என்னோட ஃபீலிங் அவளுங்க அப்படியே மலுப்பாங்க, அப்படியே நம்மள சாச்சன்னு புரியிடுவாங்க கீழே. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. சரியா? நீங்க எதாவது சாப்பிட்டீங்கன்னா சொல்லலாம். ஃப்ரெண்டா பேசுறேன் நானு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டேன், அந்த மரம்ல சாப்பிட்டு தான். ஏன்னா அனுபவத்தை சொல்றேன் நானு. எனக்கு 52 வயசு ஆகுது. எனக்கு எத்தனை பேர் எவ்வளவு தூரத்துல ஏமாத்தி தெரியும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அசமா போயிட்டேன். சரி ஓகே, எனிவே நீங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நான் சொன்னது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, வெளியே காட்டிக்காதீங்க. ஏத்துக்கணும் இல்ல, சிம்பிளா தான் சொன்னானு. இன்னும் ஆழமா பேசணும்னு வச்சுக்கல, நிறைய பேர் சொன்னானு. வேண்டாம், நீங்க அழுதுருவீங்க. ஏன்னா என் வயசு வேற, உங்க வயசு வேற. நான் அனுபவிச்சு சொல்றேன். பெண்கள் எல்லாருமே மோசம் சொல்ல மாட்டேன். பெண்கள் எல்லாரும் அனைவரும் நல்லவர்கள். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. பட் ஒரு சில பெண்கள் இதுக்காக அதுக்காக சொல்ல வரேன். நீங்க எல்லாம் நீங்க ஒன்னா கிடைக்கணும், ஒன்னா இருக்கணும். சரிங்க சார். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.